தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொபைலுக்கு யூஸ் ஆகக்கூடிய, நம்மளுடைய ஹோம்க்கு யூஸ் ஆகக்கூடிய டாப் 5 அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டாப் 5 அப்ளிகேஷன் சீரியஸ் வேணுமான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன் பாத்தீங்கன்னா யாருமே யூஸ் பண்றதும் கிடையாது. ஸோ யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. ஸோ மறக்காம லைக் கமெண்ட் முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. என்னுடைய பர்த்டே, என்னுடைய வெட்டிங் டே, இந்த மாதிரி முக்கியமான நாட்களை எனக்கு ரிமைண்ட் பண்ணவும், அதை என்னுடைய மொபைல்ல சேவ் பண்ணிக்கவும், அதை கரெக்டான நேரத்துக்கு எனக்கு ரிமைண்ட் பண்ணவும் ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்ட். உங்களுடைய முக்கியமான நாட்கள்ல, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான நாட்களை ரிமைண்ட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டாஸ்க் நேம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. டாஸ்க் அப்படின்னு பொறுத்தவரை நமக்கு பாத்தீங்கன்னா இப்போ வெட்டிங் டே அப்படின்னா வெட் அப்படின்றத சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். டேட் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். டிஃபால்ட்டா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் நம்ம வந்து ஓகே பண்ணிடலாம். ஓகே பண்ணதுக்கு அப்புறம் நோ ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் டெய்லி ரிமைண்ட் பண்ணணுமா, உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு கூட நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். டெய்லி ரிமைண்ட் பண்ணணுமா, இல்ல வீக்லி ஒன்ஸா, மந்த்லி ஒன்ஸா, இயர்லி ஒன்ஸா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெட்டிங் டே அப்படின்றது இயர்லி ஒன்ஸா. ஸோ இயர்லி ஒன்ஸை கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா டிக் ஐகான் கொடுத்துருப்பாங்க. அந்த டிக் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ செட்டிங்ஸ்ல போயிட்டு உங்களுக்கு என்ன டோன் வேணும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டோன் தான் ரொம்ப முக்கியம். இதுல டிஃபால்ட்டா நமக்கு அதிகமா சவுண்ட் இல்லாத டோன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன டோன் வேணும் அப்படின்றத நீங்க இது மூலமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் யாருக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரைவ்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனோட யூசேஜ் என்னன்னு பாக்குறப்போ, நம்ம மொபைல்ல ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒவ்வொரு கேச்சஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ தனித்தனியா எல்லா கேச்சஸும் நம்ம கிளியர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த கேச்சஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன்ல ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இந்த கேச்சஸ் எல்லாமே கிளீன் ஆயிடும். ஸோ அது மட்டும் தானே இந்த அப்ளிகேஷனுடைய வேலை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய மொபைலில் எந்தெந்த ஃபைல் அதிகமாக இருக்கு அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அப்ளிகேஷனுடைய வேலை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 10 GB இருக்கு, வீடியோ பார்த்தீங்கன்னா 10 GB இருக்கு, 6.7 GBக்கு நமக்கு டாக்குமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ ஒரு சில டேட்டாஸ் இருக்கு. அந்த டேட்டாஸ் என்ன, அதை நம்ம போய் நம்மளுடைய ஃபைல் மேனேஜர்ல பார்த்தோம் அப்படின்னா நல்லா குழப்பி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் இப்படி லெஃப்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபைல்ஸ் அப்படின்றத உங்களுக்கு தனியாக கொடுத்துரும். ஸோ வீடியோ இமேஜ் வந்து நமக்கு 10 GBக்கு தனித்தனியா இருக்கு. பட் அதை தவிர வேற என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த அப்ளிகேஷன் நமக்கு தனியா கொடுத்துரும். முக்கியமா நம்மளுடைய கேச்சஸ் எல்லாமே நம்ம இதுல வந்து ஈஸியா கிளீன் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த அப்ளிகேஷன் நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் சாட். நம்ம மொபைல்ல நம்ம நிறைய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நமக்கு தனித்தனியா மெசேஜ் வர்றப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஹோம் ஸ்கிரீனுக்கு போயிட்டு வாட்ஸ்அப்பை தேடி, ஃபேஸ்புக்கை தேடி, இன்ஸ்டாகிராமை தேடி நம்ம மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம். சில சமயங்கள்ல ரீசெண்ட்ல நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதெல்லாம் நமக்கு ஈஸியா கொடுக்கறதுக்கு தான் இந்த டைரக்ட் சாட் அப்ளிகேஷன் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைல்ல ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு ஆப்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய நீங்க முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க எனேபிள் பண்ணிருங்க. நமக்கு இது டிசேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணணும். உங்களுக்கு வேற அப்ளிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மோர் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல்ல என்னென்ன அப்ளிகேஷன் ஆட் பண்ணணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சாட் ஹெட் வந்து மெசேஞ்சர் யூஸ் பண்ணிருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த மாதிரியான ஒரு சாட் ஹெட் வந்து இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா மெசேஞ்சர்ல இருந்தும் வரும், வாட்ஸ்அப்ல இருந்தும் வரும், தென் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம். ஸோ எந்த ஒரு சோஷியல் மீடியா நம்ம மொபைல்ல யூஸ் பண்ணாலும் எல்லா சோஷியல் மீடியாக்கும் இந்த மாதிரி ஒரு சாட் ஹெட் வந்துடும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இங்க இருந்தே நமக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே நம்மளுடைய வேலை ஈஸியாக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன் நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்டைல் லான்ச்சர். எப்பவுமே ஒரே தீம், ஒரே வால்பேப்பர் அப்படின்னு யூஸ் பண்ணி போர் அடிச்சவங்களுக்கு இந்த லான்ச்சர் ஒரு டிஃபரெண்டான லுக்கை கொடுக்கும். இந்த லான்ச்சர்ல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு அனிமேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய
முக்கியமான செட்டிங். ஸோ அப்படியே பேக் வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கேலரி கொடுத்துருக்காங்க. நல்லா க்ளோஸ் அப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேலரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க, செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் யூடியூப் அப்படின்றத டேப் பண்ணோம்னா நமக்கு யூடியூப் ஓப்பன் ஆயிடும். ஸோ கஷ்டப்பட வேண்டியது நமக்கு கிடையாது. இங்கிட்டு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர் கொடுத்துருக்காங்க. தென் பாத்தீங்கன்னா நமக்கு மியூசிக் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கூகுள் பிளே நமக்கு ஓப்பன் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு வேர்ல்டு மேப் மாதிரி ஒரு ஐகான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கூகுள் மேப்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரெண்டா ஓடுது. இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுல நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஐகான் பிடிக்கல அப்படின்னா வேற ஐகான் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லான்ச்சர். ஸோ மொபைலை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் வித் ஏஷியன் பெயிண்ட்ஸ். இப்போ புதுசா நீங்க வீடு கட்டியிருக்கலாம். உங்களுடைய வீட்டுக்கு என்னடா பெயிண்ட் பண்றது அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருப்பீங்க. சோ அதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். ஆல்ரெடி கட்டின வீட்டுக்கு ரீபெயிண்டிங் பண்ணணும்னா என்ன பெயிண்ட் பண்ணலாம், எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்றதை விட இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டா நிறைய வால்பேப்பர்ஸ், நிறைய டெக்ஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாம பெயிண்ட் டிசைனிங் கொடுத்திருப்பாங்க. சோ இது மட்டும் தானே, இதை வச்சு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்கலாம் நீங்க. இதுல தான் விஷயமே இருக்கு. கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேமரா ஐகான் கொடுத்திருப்பாங்க. அந்த கேமரா ஐகானை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய ரூமா இருந்தாலும் உங்களுடைய வீடா இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு கேமரால தெரியும். ஜஸ்ட் அதை போட்டோ கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி எடுத்த போட்டோவை நீங்க இந்த அப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த போட்டோடைய ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா கீழே நமக்கு கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் பெயிண்ட் பண்ணிருக்க கலர் என்ன அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து கிரே கலர் பெயிண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த கிரே கலர் எனக்கு வேணாம், வேற கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்த நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற அதே டேபிள் தான் இந்த போட்டோலையும் இருக்கு. அந்த இடத்துல இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரெட் எர்த் கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அப்படி இந்த கலர் பிடிக்கல அப்படின்னா கலர்ஸை சூஸ் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்டரா இருந்தாலும் சரி, வால்பேப்பரா இருந்தாலும் சரி, கலர்ஸா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கலர்ஸை சூஸ் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா எல்லோ அப்படின்றத நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நிறைய எல்லோ கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லோவை நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துட்டு ஜஸ்ட் அந்த இடத்துல டேப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லா எல்லோவா மாறிடும். ஸோ இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம், இந்த இடத்துக்கு இந்த பெயிண்ட் அடிச்சா சூப்பரா இருக்குமே. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ இல்லாம இருக்கு. ஜஸ்ட் அந்த இடத்த டேப் பண்ணோம் அப்படின்னா அந்த இடம் நமக்கு ஜஸ்ட் எல்லோவா மாறிடுது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி இருந்த பெயிண்டும் இப்போ இருக்க பெயிண்டும் எப்படி இருக்கு அப்படின்றத. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு யூஸ் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 5 அப்ளிகேஷன்ல எந்த அப்ளிகேஷன் நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கீங்க, எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு புதுசா இருக்கு, எந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போறீங்க, எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றத இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸை சும்மா விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்ல நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்ததற்கு நன்றி. கற்போம், கற்பிப்போம்.